இந்த ஜீரோ பிஜேபி என்கின்ற இந்த ஒரு கேம்பெயின் அப்படிங்கிறது வந்து மிக 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 முக்கியமானது. முக்கியமாக நாம் 3 முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும் என்று நமது நண்பர் மனோ தங்கராஜ் அவர்கள் சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, தி ஃபியூச்சர் ஆஃப் அவர் கண்ட்ரி, தி நேச்சர் அண்ட் ப்ரொடெக்டிங் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இயற்கை வளங்கள் நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம், இயற்கை வளங்கள் நமக்கு எவ்வளோ முக்கியம், அந்த இயற்கை வளங்கள் இல்லை என்றால் நம்முடைய வளர்ச்சி என்ன ஆகும் அப்படிங்கிறத கான்டெக்ஸ்டில் இன்னைக்கு வந்து பார்க்கும் பொழுது, கடந்த 10-15 வருடங்களாக பார்க்கும்பொழுது இயற்கை வளங்கள் நம்ம வந்து சுரண்டுறது மட்டுமல்ல, அழித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. மிக முக்கியமாக உங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையை சொல்கிறேன் நான். நம்மளுடைய நிலத்தடி நீர் மிக மிக மோசமாக கீழே போய்கிட்டே இருக்கு. அகில இந்திய அளவில் உலகத்திலேயே நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சுகின்ற நாடு இந்தியா. இன்று 70% விவசாயம் நிலத்தடி நீரை நம்பியிருக்கிறது, 80% குடிநீர் நிலத்தடி நீரை நம்பியிருக்கிறது, 90% மேல் தொழிற்சாலைகளுக்கான தண்ணீர் நிலத்தடி நீர் நம்பியிருக்கிறோம். ஆனால் நிலத்தடி நீர் கீழே போய்கிட்டே இருக்கு. இதே நிலைமை நீடித்தால் நம்மளுடைய பொருளாதாரம் மிக மோசமாக பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் வீழ்ச்சி அடைந்து விடும். இந்த கான்டெக்ட்ல வந்து நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியூச்சர் நம்முடைய வளர்ச்சி, வருங்காலத்தில் நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்க போகிறது, எப்படி பாதுகாக்க போகிறோம், இந்த அரசியல் இது எப்படி அரசியல் கட்சிகள் இதை எப்படி பாதுகாக்க போகிறது, எப்படி நோக்குகின்றது என்று நம்ம பார்க்கணும். என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இந்த வளர்ச்சியில் சுற்றுச்சூழல் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும், அக்னாலேஜ் பண்ணணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க டெவலப்மெண்ட் டயலாக். டெவலப்மெண்ட் டயலாக் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பெரிய அளவில் கொண்டு போகணும். அந்த டெவலப்மெண்ட் டயலாக் வந்து கான்டெக்சுவலைஸ் பண்ணி ஒரு முக்கியமாக ஒரு ஒரு வளர்ச்சி பாதிக்காத ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நீடித்த வளர்ச்சிங்கிற ஒரு பாதையில் அதை கொண்டு போகணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு அரசு மாமல்லன் ரிசர்வாயர் அப்படிங்கிற ஒரு ரிசர்வாயரை கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சூரிய சோலார் எனர்ஜிக்காக அந்த நிலங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கான்டெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்வாயர் அமைக்கிறாங்க 5100 ஏக்கர்ல. அந்த ரிசர்வாயரை அமைச்சிட்டா அந்த நிலம் வேற எதுக்கும் எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான வகையில் நிலம், நீர், காற்று நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும். இதை பாதுகாத்தால் நம்முடைய வளர்ச்சி நீடித்த வளர்ச்சியாக இருக்கும். ஆக இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு இக்கட்டான சூழலில் இன்றைக்கு இந்தியா இருக்கிறது. ஆக முக்கியத்துவம், நமக்கு வளர்ச்சி வேண்டும், ஆனால் அந்த வளர்ச்சி நீடித்த வளர்ச்சியாக இருக்க வேண்டும். நீடித்த வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றால் நீடித்த வளர்ச்சியில் சுற்றுச்சூழலுக்கு என்ன பங்கு, என்வாயன்மெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது, நேச்சர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்லி அந்த டெவலப்மெண்ட் டயலாக் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். மண்ணை நாமே காப்போம்.